இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெற்றியின் ஜீவிய நிகழ்ச்சியை பார்க்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நமக்கு ஒருமித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
செலுத்துவோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இதுவரை நம்மை நடத்தினாரே, இதுவரை நம்மை பாதுகாத்தாரே, இதுவரை அவருடைய கிருபையினால் நம்மை தாங்கி வழி நடத்தி இருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா, நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே துதிகன மகிமைகளை உமக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிற ராஜா. ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை எங்களை ஆளுகை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதுவரை எங்களை நடத்தின எபினேஸ், இனிமேல் எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரித்து அறிகிற தெய்வம் ஆண்டவரே. ஆகாரின் கண்ணீரை கண்டு அங்கே ஒரு அற்புதத்தை செய்தவர் எங்களோடு கூட இந்த வேளையில் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவர். நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறவர், நம்முடைய வேதனைகளை நம்மை விட்டு நீக்கி போடுகிறவர் இந்த வேளை நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த வேளையில் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்மை விசாரித்து நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு நன்மை செய்கிறவர், நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை விருப்பங்களை அறிந்து நமக்கு நன்மை செய்கிற தகப்பன் இந்த வேளை நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரை உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்போம், முழு பலத்தோடு உம்மை மகிமைப்படுத்துவோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா, உம்மை துதிக்கும்படியான வாக்கியத்தை, உம்மை ஆராதிக்கும்படியான வாக்கியத்தை எங்களுக்கு இந்த வேளையில தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தும். அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரா இந்த வேளை நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமையோடு கூட நம்ம இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நேரமை துதிக்கவும் பாடவும் மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவன் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மகிமை எங்களோடு கூட இருக்கட்டப்பா. உம்முடைய மகிமை எங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்யட்டும் ராஜா. உமக்கு பிரியமாய் உமக்கு சித்தமானவைகளை செய்ய கர்த்தர் எங்களை நீர் போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னவர், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர், எங்களோடு இருந்து எங்களுக்கு நீர் பாதை காட்டுவீராக, எங்களுக்கு ஆலோசனைகளை கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட பண்ணுவீராக ராஜா. உம்முடைய வார்த்தைக்காய் வாஞ்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட ஆழ்வாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷம் மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய அன்பும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதாக இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனைக்கு நேராக நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து வருகிறேன். கடந்த வாரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, எது ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே சில ஆலோசனைகளை உங்களை நான் கொடுத்தேன்.
அதுக்கு ஆதாரமாக தான் எபிரேயரின் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும்படி சொன்னேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற தலைப்பிலே ஆசீர்வாதத்தின் செய்திகளை கேட்டு வருகிறோம். இந்த வார்த்தையின்படி நிச்சயமாகவே செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் அவன் ஒருவனாக இருக்கும் பொழுது அவனை அழைத்து வேறு பிரித்து அவனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்ய சம்பன்னராக அவனை மாற்றின ஆண்டவர். பழைய பாட்டு அநேக பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உலக பிரகாரமான நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல புதிய பாட்டு காலங்களிலும் அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் இன்றும் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்கள் ஆவிக்குரிய நிலைகளிலும் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள், உலக பிரகார நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். கடந்த வார்த்தை நான் சொன்னது போல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் முதலாவது சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, மன நிறைவுகள். இவைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து வருகிறார்கள். தேவன் எதிர்பார்க்கிற, நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் அநேகர் பெற்றுக்கொள்கிறது இல்லை. பணம் இருந்தால் போதும் என்று இருக்கிறோம், வசதி இருந்தால் போதும் என்று இருக்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்க இருக்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை நாம் பூரணமாய் பெற்றுக்கொள்வதற்கு நம்மில் அநேகருக்கு மனம் இருக்கிறது, ஆனால் அதுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கடந்து போவதற்கு நாம் சிரமப்பட்டு வருகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ குடும்பத்திலே நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், கிறிஸ்தவ பாரம்பரியங்களின்படி நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. பாடல்கள் இல்லையா? குடும்ப ஜபங்கள் இல்லையா? சபைகளில் ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ளவில்லையா? எல்லாவற்றிலும் நாம் கலந்து கொள்ளுகிறோம், போகிறோம், செயல்படுகிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே இன்றைக்கு சமாதான குறைவுகள் தான் ஏராளமாக இருக்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே நிம்மதி இல்லை. கணவன் மனைவிகளுக்குள்ளே பல ஆண்டு காலங்களாக சரியாக சமாதானம் இல்லாதபடி ஒருவருக்கு ஒருவர் மனமிட்டு பேசக்கூட முடியாதபடிக்கு நரக வாழ்க்கை வாழ்கின்ற அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். பிள்ளைகள் தங்கள் மனமோன போக்கிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன் தாய் தகப்பனுடைய மனநிலைகளை, நடைமுறைகளை பார்த்து பிள்ளைகளும் தடுமாறி போகிறார்கள். இன்றைக்கு திருமணமாகி சில மாதங்களுக்குள், சில வாரங்களுக்குள், சில வருடங்களுக்குள்ளே கணவன் மனைவி பிரிந்து போய்விடுகிறார்கள். ஆலயத்திலே போய் தேவனுடைய சமூகத்திலே வாக்குறுதிகளை கொடுத்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்குமல்ல என்று சொல்லி அழகாக உடன்படிக்கை பண்ணி போதகர்களை ஜெபித்து அனுப்புகிறார்கள். ஆனால் சில நாட்களுக்குள்ளே பிரிந்து விடுகிறார்கள். விவாக ரத்து என்ற நிலைமையிலே அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இளமையிலே விவாக ரத்தை செய்துவிட்டு காரணம் இல்லாமல் சின்ன வார்த்தையினாலே, ஒருவர் சொன்ன வார்த்தையை மற்றவர் சகிக்க முடியாததினாலே சந்தேகத்தின் அடிப்படையிலே பிரிந்து விடுகிறார்கள். பிரிந்துவிட்டு சில நாட்களுக்குள்ள இன்னொரு திருமணமும் செய்து கொள்ளுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ வேதத்தின்படி காரணம் இல்லாமல் பிரியக்கூடாது.
ஒரே ஒரு காரியத்தினாலே தான் கணவனிடத்திலிருந்து மனைவி விடுதலை பெற முடியும், மனைவி கணவனிடத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு அழகா சொல்கிறார், விபச்சாரத்தினால் அன்றி நீ மனைவியை தள்ளிவிடக்கூடாது, நீ கணவனை தள்ளிவிடக்கூடாது. இன்றைக்கு விபச்சாரத்தினால் அல்ல, சிறு சிறு சின்ன சின்ன வார்த்தையினால் ஏற்படுகிற பிரச்சனையினாலே, கணவனுக்கு மனைவி ஒத்து போகாததினாலே, மனைவி கணவனுக்கு ஒத்து போகாததினாலே இன்றைக்கு விவாகரத்து ஏற்படுகிறது. விவாகரத்து ஏற்பட்டவன் அதன் பின் அவன் திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரருடைய குடும்பங்களிலும் விவாகரத்து ஏற்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேறொரு திருமணத்தை செய்து வருகிறார்கள். எவ்வளவு அது வேதத்திலுள்ள உண்மை, வேதத்துக்கு எதிர்மாறாக செயல்படுகிறார்கள். நீங்க இதை பின்பற்றி விசுவாசிகளும் தடுமாறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தடுமாறுகிறார்கள். வேதத்தை சரியாக பகுத்து போதிக்க வேண்டிய போதகருடைய குடும்பங்களிலும் கூட இன்னைக்கு இவ்வளவான தடுமாற்றத்தை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? தேவனுடைய வழிகளை விட்டு விலகி போகிறார். சமாதானம் இல்லை, பிள்ளைகளாலே பெற்றோருக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத ஜீவியம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் சாபத்துக்கு ஈடாக தன்னுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் பரிபூரணமாக கொடுக்கப்படுகிறது. எல்லாவித நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு குறைவில்லாத அனுபவங்கள், கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் கடந்து வரும். ஆனால் அவைகளின் மத்தியிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஒருவனாலும் ஒரு காரியங்களும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அதை இழந்து போன பிற்பாடு சொத்து இருந்து எதற்கு, பணம் இருந்து எதற்கு, வசதி இருந்து எதற்கு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது இவைகளெல்லாம் இருந்து உன் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது? நரக வாழ்க்கையிலிருந்து தேவன் உன்னை வெளிச்சத்தின் பாதைக்குள்ளே பரலோகமாகிய சந்தோஷத்தின் மேன்மையை அவர் உனக்கு தருவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு பார்த்தீர்களா, சாபங்கள் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு எதிராக சாபங்கள் தான் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே தலைவிரித்தாடுகிறது. சாபங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தீர்த்து விட்டார், உண்மைதான். ஆனால் தனக்கு இந்த நாட்களிலும் சிலர் அந்த சாபங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்களை நானும் ஒரு கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒரு குட்டி பரலோக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுக்கு வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது எவ்வளவு அழகாக மோசேயை கொண்டு ஆண்டவர் உபதேசமாக எழுதி வைத்திருக்கிறார். நீ அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாகில், அந்த 1வது 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக நீ செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை எப்படி வைப்பாரா? மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். உன் ஜனத்தின் நடுவே, உன் சந்ததி நடுவே, உன் கோத்திரத்தின் நடுவே, உடைய தேசத்தின் நடுவே உன்னை அவர் ஆசீர்வாதமா வைப்பார். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி. சாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படாது.
சாபத்துக்கீடாக உன்னுடைய வாழ்க்கை கடந்து போக வேண்டாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவர்கள். ஆசீர்வாதத்துக்காகவே தேவன் உங்களை தெரிந்தெடுத்தார். தெய்வ பிள்ளைகள், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உபாகமத்தின் 28ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை கீழே வாசிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆனால் அதன் பின்பு சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யாரும் மனதில் வைப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு அநேக சொல்றான், நினைச்சு பாருங்க, அவன் வாழ்றது போலதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அவர்கள் போகிற போலதான் நம்முடைய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது. மாற்றம் இல்லை, வித்தியாசம் இல்லை. காரணம், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள் இல்லாததுதான் காரணம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தேவனுடைய சாபங்கள் நமக்கு வேண்டாம். நாமாவே நம் சாபங்களை வருத்திக் கொள்ள வேண்டாம். பழைய பாட்டிலே பல சாபங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்து, அவர் அடிபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழும்போது எல்லா சாபங்களையும் அவர் முறித்து போட்டார். உண்மைதான். ஆனால் சாபங்கள் முடிந்து விட்டதா? இல்லை. நாம் செய்கிற தவறுக்கு, பாவங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக சாபங்கள் உண்டு. ஏன் சாபங்கள் நம்மை தொடருகிறது? எதனாலே சாபம்? இந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மை விடுதலைக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு, ஆசீர்வாதத்தோடு, எல்லாவற்றிலும் நிறைவான அனுபவத்தோடு. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே அருமையாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். யார்? ஆசீர்வாதமாயிருக்கிறவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இலை உதிராதிருக்கிற ஒரு பசுமையான வாழ்க்கையை என் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். உம்முடைய மேன்மை தான் எனக்கு வேணும். உம்முடைய உயர்வு தான் எனக்கு வேணும். எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே வந்து இறங்கும். மகிழ்ந்து களி கூறுவீர்கள். குடும்பங்களிலே விடுதலை, சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு நிறைவாயிருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்திலே எதனால் நம்முடைய ஆசீர்வாத குறைவுகள், சாபங்கள் எதனால், ஆசீர்வாத, சந்தோஷ, சமாதான, நிம்மதிகள் ஏன் குலைந்து போகிறது, காரணம் என்ன என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்க பிறந்தவன். நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி என்னை தேவன் அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே தேவன் என்னை செழித்திருக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாதவனாய், சமாதானத்தை இழந்து போனவனாக தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். சில நிமிடங்கள் கூட நிம்மதியாக என்னால் வாழ முடியவில்லை. ராக்காலங்களிலே சரியான தூக்கம் இல்லாதபடி நான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்று கேட்டாலும் பதில் இல்லை. மன நிம்மதி இல்லாதவனாய் அழுகிறேன், புலம்புகிறேன். அதற்காக தவறான நிலைகளை கூட நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில் என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுவீர்களானால், என்னை நோக்கி கண்ணோக்கி பாரும் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இயேசு உங்களை தேடி வருவார். அவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து, அவர் உங்களை நினைத்து, அவர் உனக்கு சமாதானம் அருளுகிற தேவன். குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆவியானவர் கட்டளையிடுவார். ஒப்புக்கொடுங்கள் இயேசுவின் கரத்தில். எனக்கு தேவை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை எனக்கு நீங்க தாங்கப்பா.
கேட்பீர்களா? ஒப்பு கொடுத்து கேட்க முடியுமா? அவர் யாரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல பிள்ளைகளை. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னவர் நீதானே. இந்த பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள். பாரத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன், துக்கத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன், வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவே, இவர்கள் மேல் மனதுருகுவீராக, இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. நீர் கொடுக்கிற அந்த பூரண ஆசீர்வாதத்தின் மகிமையை இந்த ஜெப வேளையில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது அவருடைய குடும்பத்திலே மாற்றம் உண்டாகட்டும். குடும்பத்திலே பிரச்சனைகளை, பிரிவினைகளை உண்டாக்குகிற சத்துடைய கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஒரு தெய்வீக விடுதலை குடும்பத்துக்குள் உண்டாகட்டும். கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார், என்னை சுகமாக்கினார், என் குடும்பம் சந்தோஷமாக வாழும்படி உதவி செய்தார் என்று சொல்லும் சத்தங்கள் உங்களுடைய காதுகளுக்கு வரும்படி கர்த்தர் அவளுக்கு நன்மை செய். பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து என்னை ஆசீர்வதியும் என்று மனப்பூர்வமாய் கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் தொடர்ச்சியாக இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கும் பொழுதுதான் அதனுடைய காரியம் இப்படியா இருக்கிறதா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஒப்புக் கொடுக்கவும், அவரால் கொடுக்க ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே சம்பாதித்துக் கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். இந்த வேளையில் வேத வினா போட்டிக்கான நேரம். இதில் முதலாவது போன வாரத்திலே கேள்விகள் கேட்கப்பட்டது. அதனுடைய பதில்கள் எல்லாரும் நிறைய பேர் அனுப்பி வைத்தீர்கள். அதை நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். இந்த வாரத்துக்கான கேள்விகள் கேட்கப்பட போகிறது. அதற்கு முன்பாக கடந்த வாரத்தின் கேள்விகளுக்கான பதிலை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரத்தின் கேள்வி, அதன் பின்பாய் அதனுடைய பதில்களை நான் சொல்கிறேன். முதலாவது கேள்வி, வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கைகளை வைத்தபோது அவனை கடித்தது எது? இந்த கேள்விக்கான பதில் பாம்பு. ஆமோஸ் 5:19 இந்த இடத்துல இருக்கிறது. முதல் கேள்விக்கான பதில் பாம்பு. இரண்டாவது கேள்வி, அந்த வீட்டுக்கு இயேசு வந்தபோது எத்தனை குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்? இந்த கேள்விக்கான பதில் 2 குருடர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27-28 ஆகிய வசனத்தில் இது காணப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான், அவன் யார்? அவனோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? இந்த கேள்விக்கான பதில் தேயுதாஸ். 400 பேர். அப்போஸ்தலர் 5:36 இது பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நான்காவது கேள்வி, நொறுக்குவேன் என்ற வார்த்தை எந்த புஸ்தகத்தில், எந்த வசனங்களில் 9 முறை வருகிறது? இந்த கேள்விக்கான பதில் எரேமியா 51, 20, 21, 23 ஆகிய வசனத்திலே காணப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி, சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்துமான கர்த்தருடைய வார்த்தை எந்த தேசத்தான் யாருக்கு உண்டாயிற்று? இந்த கேள்வியினுடைய பதில் மீகா மொரேசா. மீகாயில 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதில்களை எல்லாரும் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதில் சரியாக எழுதினவர்கள் யார் என்பதை நீங்களே இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். இந்த வாரத்துக்கான கேள்விக்கு நேராக நாம் கடந்து போவோம். இந்த வாரத்துக்கான போட்டி எண் 2. அதனுடைய கேள்விகளை நான் வாசிக்கிறேன். கவனமாக அதை கேட்டு அதில் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது கேள்வி, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? முதல் கேள்வி, ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, யாருடைய தேசத்தை ஆட்டுக்கிடையாக்குவேன் என்றார் கர்த்தர்? இரண்டாவதான கேள்வி, யாருடைய தேசத்தை ஆட்டுக்கிடையாக்குவேன் என்றார் கர்த்தர்? மூன்றாவது கேள்வி, யாருடைய சுவாசம் உயிர் கொடுத்தது, உணர்வுள்ளதாக்கும்? யாருடைய சுவாசம் உயிர் கொடுத்தது, உணர்வுள்ளவனாக்கும்? நான்காவது கேள்வி, எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்?
4வது கேள்வி, எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்? 5வது கேள்வி, ஒரே கல்லின் மேல் எத்தனை கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரே கல்லின் மேல் எத்தனை கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? இந்த 5 கேள்விகளை நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதிலை சரியாக கண்டுபிடித்து வருகிற வெள்ளிக்கிழமைக்குள்ளாய் நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ கீழ் வருகிற எண்ணிலே நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படியாக கேட்கிறேன். விலாசங்கள் வரும், அதையும் நீங்கள் பார்த்து சரியான நாளிலே அதை அனுப்பி கொடுங்கள். அது இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த 5 கேள்விகள் கேட்கப்படும். அதனுடைய பதில்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு மாதத்தின் கடைசியிலே இந்த மாதம் முழுவதும் சரியாக எழுதின நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல வெகுமதிகளை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் உற்சாகத்தோடு கூட இந்த போட்டியிலே பங்கு பெறுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.